தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும், உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா. கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்றத்தார் வழங்கும் அகிலம் போற்றும் 5ஆம் ஆண்டு நாடக விழா
இப்பொழுது இன்று 30/12/2012 ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அலங்கார மேடையிலே எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய ஆனால் இங்கே தலைமை பொறுப்பை ஏற்க வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அன்னார் திரு இன்ஜினியர் கே பெரியண்ணன் அவர்களையும் மற்றும் இங்கே அவருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்கு அண்ணா ராஜண்ணார் அவர்களையும் மற்றும் வேப்பமருத்துப்பட்டி சிறு விவசாய நல சங்கத்தில் இருந்து இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக 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 என செல்லியம்மன் நாடகமன்றத்தின் சார்பாக உங்களை வரவேற்று ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் இதற்கு முன்பு இந்த வெள்ளரிவெள்ளி செல்லாண்டியம்மன் பண்டிகையிலே புதன்கிழமை இரவு ஒரு நாடகம், வியாழக்கிழமை இரவு ஒரு நாடகம், வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நாடகம், சனிக்கிழமை இரவு ஒரு நாடகம், இன்று ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நாடகம். இவர்களெல்லாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாடகத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த நாடகத்திலே வசதி படைத்தவர்கள் எல்லாம் வேலையிலே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் இருப்பார்கள். இந்த நாடகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள். ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், ஒரு நாடகம் நடத்துவதற்கு குறைந்தது 67,000 ரூபாய் செலவாகும். இங்கே செல்லாண்டியம்மன் பண்டிகையிலே 4 நாடகங்கள் அரங்கேற இருக்கின்றது. இவர்கள் நடத்தும் இந்த 5ஆம் ஆண்டு நாடக விழா ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க எனும் வாழ்வியல் நாடகம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே இங்கு அரங்கேற இருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வருகை புரிந்த நாடக கலா ரசிக பெருமக்களையும் மற்றும் சுற்றுவட்டார பெருமக்களையும் எங்களுடைய மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று, இந்த நாடகம் வெள்ளரிவெள்ளியினுடைய கல்வி தந்தை, இந்த வெள்ளரிவெள்ளிக்கு 60 வருடங்களுக்கு முன்பாக இந்த வெள்ளரிவெள்ளி மண்ணிலே வந்து அமர்ந்த எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமரர் திரு பாலசுப்ரமணிய ஆசிரியர் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து அமர்ந்தார். திண்ணைப்பள்ளியை ஆரம்பித்து நடுநிலைப்பள்ளியை கொண்டு வந்து உயர்நிலைப்பள்ளியை கொண்டு வந்து மறைவதற்கு முன்பாகவே இந்த வெள்ளரிவெளியிலே மேல்நிலைய பள்ளியை கொண்டு வந்து ஒரு பெருமையை சேர்த்த ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நாங்கள் முதலிலே சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணா பெரியண்ணன் சார் அவர்கள். அவரிடத்திலே படித்த ஒரு மாணவர், நானும் அவரிடத்திலே படித்த ஒரு மாணவன். ஏனென்று கேட்டால், இந்த வெள்ளரிவெள்ளிக்கு கல்வி தந்தை ஏன் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால், திண்ணைப்பள்ளியிலே ஆரம்பித்து இன்று மேல்நிலை பள்ளியிலே இருக்கின்றது என்றால், அவர் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு நடைமுறையும் இந்த வெள்ளரிவெள்ளி ஊராட்சி எப்பொழுதுமே ஒரு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற ஒரு படிக்காத ஒரு மாணவன் இருக்கக்கூடாது என்று அவருடைய விருப்பம். ஏனென்று கேட்டால், அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு குழந்தைகளை அழைத்து வந்து அவனை படிக்க வைத்து ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வீட்டிலும் போய் கொண்டு வந்து அழைத்து வருவார்.
அப்படி இந்த வெள்ளரிவெளிக்கு ஒரு பெருமையை சேர்த்து இன்று ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக அவருடைய மறைவு, அந்த மறைவிலே நான் இன்று பெருமையோடு ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த மறைவிற்கு அவருடைய மறைந்தவுடன் அதை கேள்விப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிறாரே அன்னார் அவர்கள், அவரை எடுத்து அடக்கம் செய்து அவருக்குண்டான பணிகளை என்ன எல்லாம் செய்ய வேண்டுமே ஒரு மாணவன் என்ற முறையிலே நானும் பக்கத்தாலே அமர்ந்து கொண்டுதான் அவருடத்திலே பணியாற்றினேன். இருந்து அந்த நல்ல காரியங்களை அனைத்தையும் செய்து முடித்த பிறகுதான் அவர்களுடைய மகன்கள் இருவருக்கும் ஆதரவு சொல்லி வெளியேறினார். அந்த பெருமை, அந்த முயற்சி யாருக்குமே வராது. ஏன் என்று கேட்டால், அவர் சொன்னார், இப்ப சுடுகாட்டுல நம்ம குழி வெட்டணும், வர முடியாது. நாங்க உடனே சொன்னார், ஏன் வரலினா போனவா, நம்ம ஆசிரியர் முறையில, நம்ம மாணவன் முறையில நம்ம ஆசிரியருக்கு நம்ம குழி தோண்டுவோம்னு சொல்லி உடனே அடுத்த நிமிடமே 2 மணி நேரத்திலே சுடுகாட்டிலே குழி வெட்டப்பட்டது. இப்படி எல்லாம் ஒரு மாணவன் என்ற முறையிலே அவருடைய தகுதி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே அவரை ஒரு மாணவன் இந்த அளவுக்கு இன்னைக்கு இறங்கி வேலை செய்கின்றார் என்றால் அவருடைய பெருந்தன்மையை பாராட்டி இந்த அழைப்பு கடிதத்திலே தலைமை திரு பெரியண்ணன் அவர்கள் போட்டிருந்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அது ஒரு பகுதியிலே இருக்கும். இரண்டாவது, இந்த வெள்ளரிவெள்ளி ஊராட்சியிலே தண்ணீர் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு ஊராட்சி வெள்ளரிவெள்ளி ஊராட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இந்த 5 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வெள்ளரிவெள்ளி ஊராட்சியிலே வார்டு மெம்பராக நான் பணியாற்றிய பொழுது ஒரு வீட்டிற்கு ஒரு பைப்பு போட்டு கொடுக்கறதுன்னா பயங்கரமான பிரச்சனை. தண்ணி வருமா, இவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமா, வீடு வீடா பைப் போட்டு கொடுக்கறமே, கொடுக்க முடியுமா? இன்னைக்கும் நான் சொல்றேன், என்னுடைய 5வது வார்டிலே வீட்டிலே அவர்கள் வீட்டிலே பைப்பை திருவி தண்ணி பிடிக்கிறாங்க என்றால் அது என்னுடைய பீரியடிலே நான் செய்த ஒரு பெரிய காரியம் என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதையெல்லாம் தாண்டி நான் என்னுடைய பணியை நான் சொல்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி இந்த வெள்ளரிவெள்ளி ஊராட்சியிலே சிறு விவசாயிகள் நலச்சங்கம் என்று ஒன்றை ஆரம்பித்து அதிலே அவரை தலைவராக நியமித்து 240 ஏக்கராவிலே தண்ணி பாயும் அளவிற்கு கொண்டு வந்து பெருமையை சேர்த்த பெருமை எங்களுடைய அண்ணா திரு பெரியண்ணன் அவர்களை சாரும். அவருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே குறிக்கொள்ள தலைப்பட்டிருக்கின்றேன். மகாசக்தி செல்லியம்மன் நாடாளுமன்ற சார்பாக மூர்த்தி மாமா அவர்களுக்கு மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். கொஞ்சாம்பாளையம் கோயில் பாஸ் நாடுகள் சார்பாக தட்சணமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு மலர மாலையை நான் மாடி மலையாக சூடுகிறேன். விவசாய சங்கத்திலே தலைவராக இருந்த அன்னார் அவர்கள் ஒவ்வொரு அந்த திறப்பு விழாவிற்கு எங்களை அழைத்திருந்தார். அந்த அழைப்பின் போது இந்த விவசாயிகள் யாரெல்லாம் அந்த இடத்திலே பூஜை போட்டு அந்த இடத்திலே நாம் தண்ணீரை எடுத்து ஒரு நல்ல அருமையான ஒரு பாசக்கொட்டையிலே மேல்நிலை தொட்டியை கட்டி அந்த மேல்நிலை தொட்டியிலே தண்ணீர் திறந்து விட்டால் ஒரு விவசாயிக்கு 1 லிட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் இருக்கிற விவசாயிக்கும் 1 லிட்டர் தண்ணி தான் சென்றடையும். அந்த பெருமை யாருக்குமே வராது. ஏனென்றால் ஒவ்வொரு விவசாயியும் இன்று அவரை தூங்கும் பொழுது கூட நினைத்து பார்க்க வேண்டும். காவிரியிலே தண்ணி இல்லை. தண்ணி இருந்திருந்தால் இந்த வருடம் நாம் எல்லாம் ஜெகஜோதியாக இருந்திருக்கலாம். என்ன செய்வது, நம்மளுடைய பகவானுடைய கருணை. அதனால் அந்த பெருமை அவரை சாரும். இந்த பெருமை அவருக்கு கிடைத்தது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, அன்னார் அவர்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து எல்லாம் 240 ஏக்கராவிலே தண்ணி கொண்டு வந்து அமைத்ததற்கு டெல்லியிலே அவருக்கு அவார்டு கிடைத்தது. அதை அன்னார் அவர்கள், ராஜண்ணார் அவர்கள் சொன்னவுடன் நான் ரொம்ப பூரிப்பாக இருந்தேன். ஏனென்றால் எத்தனையோ நலச்சங்கங்கள் இந்த தமிழ்நாட்டிலே செய்தன, எத்தனையோ மாநிலங்களிலே செய்தன. இதையெல்லாம் தாண்டி
நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நம்மளது வேப்ப மருத்துப்பட்டியிலே சிறு விவசாய நலச்சங்கங்களுக்கு முதலிடம் கிடைத்தது என்றால் அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவார்டு இன்னைக்கு சுருக்கமா சொன்ன, அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு தொட்டிய ஒரு டேங்கை கட்டி வெள்ளர்வெளி பஞ்சாயத்துல தண்ணி விடுறது நம்ம எவ்வளவு கஷ்டம். ஆற்றில் இருந்த தண்ணி கொண்டு வந்து 240 ஏக்கரா பயனடைகிற அளவுக்கு தண்ணி விடுறது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு இரவு பகலாக ஒவ்வொரு விவசாயியும் அந்த விவசாயிகளுடைய மகன்களும் எவ்வளவெல்லாம் பாடுபட்டு தண்ணீர் வாங்கியவர்களுக்கும் புண்ணியம், தண்ணீர் இல்லாமல் பைப்பே வாங்க முடியும் நீர்நிலைகள் எல்லாம் ஏறி இன்று நல்ல ஒரு விவசாயிகளை இந்த வெள்ளர்வெளி பஞ்சாயத்திலே இருக்கின்றது என்றால் இந்த பெருமையெல்லாம் எங்களுடைய அன்னார் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த நல்லதொரு நாடகத்தில், ஏனென்றால் இந்த நாடகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் நடிப்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை வேண்டும். எல்லாரும் நடித்துவிட முடியாது. ஸ்டேஜ் நான் எத்தனையோ நாடகங்களை பார்த்திருக்கின்றேன். எங்களுடைய 3 நாடகங்களையும் பார்த்து நான் சொல்வேன். அதிலே இந்த செல்லியம்மன் நாடகத்தினுடைய இளைஞர்கள் மிகவும் சிறப்பாக, இளைஞர்களாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக நடிக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய வேலையை நீங்க பாருங்க. நல்லா இந்த நாடகத்தை கவனிங்க, நல்லா இந்த பசங்களை கவனிங்க. மேக்கப்புக்குன்னு தனியான ஒரு இடம் எடுத்திருப்பாங்க. அதே நடிப்புக்குன்னு தனியான ஒரு இடம் இருப்ப, பிராமிட் வாங்க மாட்டாங்க. நடிப்புக்குன்னு தனியான திறமை எடுத்திருப்பாங்க. நடிக்க இவர்களை விட்டால் நடிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த வயதில் நாங்கள் எல்லாம் 20 வருடங்களை தாண்டி எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணார் காமராஜ் அண்ணார் அவர்களும் செல்வம் அண்ணார் அவர்களை எங்களுக்கு நேற்று அவார்டு கொடுத்தார்கள். அதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 20 வருடங்களை நாம் நாடகத்திலே நடித்து விட்டோமா அப்படி என்று நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள. அதே போல இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடகம், இந்த எந்த நாடகம் நின்றாலும் இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடகம் வெள்ளி விழாவை காணும் என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு கொண்ட வெள்ளி கிராம வேப்ப மருத்துப்பட்டி சிறு விவசாயிகள் நல சங்கத்தினுடைய தலைவர், எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணார் அவர்களுக்கு அவர் அவார்டு வாங்கும் பொழுது நான் கோயம்புத்தூரில் இருந்ததனால் அவரை சந்திக்க முடியவில்லை. இருந்தாலும் அவருக்கு என்னுடைய பொன்னாடையை மலர் மாலையாக சூட்டுகின்றேன். அன்பு கொண்ட வெள்ளிய கிராம மக்களே, பெரியவர்களே மற்றும் மாணவ மணிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வெள்ளி ஸ்ரீ துர்க்கை செல்லாண்டியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடகத்தை மன்றத்தார் எனக்கு இதுக்கு தலைமையை ஏற்று நடத்த வேண்டுகோள் விடுத்ததுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த நாடகமானது அவர்களை நான் கேட்கும்போது மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்ற சார்பாக பெரியண்ணா அவர்களுக்கு மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறேன். இந்த நாடகமானது இந்த நாடகமானது இளைஞர்களால், அதுவும் படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களால் இயக்கப்படுவது, நடிக்கப்படுவது என்று கேள்விப்பட்டு உண்மையிலேயே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த இவ்வளவு ஆர்வம் கொண்ட மக்கள் நம்மளுடைய இருக்கிறார்களா என்று உண்மையிலேயே வியந்தேன். ஏனென்றால் அந்த காலத்திலிருந்தே வெள்ளி என்றாலே ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமமாக நம்மளுடைய இருந்து வந்தது. காரணம் என்றால்
இங்கே 4 திக்கும் 4 ஜாதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒற்றுமை கிடையாது. எதை எடுத்தாலும் சண்டை, தகராறு. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஒற்றுமையாக இருந்து அதுவும் இந்த இளைஞர்கள் ஒரு ஒன்றுபட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே நீங்க தலைமை, அதுவும் நம்முடைய வெள்ளி கல்வி தந்தை அவர்கள் இறந்த பிறகு அவருடைய இடத்திற்கு நீங்கள் வந்து தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையிலேயே நான் அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் உங்களிடையே இங்கே வந்து நிற்கிறேன் என்றால் அனைத்தும் நம்முடைய கல்வி தந்தை திரு பாலசுப்ரமணியம் அவர்களையே சார். ஏனென்றால் 1ஆம் கிளாஸிலிருந்து நான் அரசாங்க வேலை பொறுப்பேற்கும் வரை அனைத்தும் அவருடைய நடத்தை, அதாவது அவருடைய கைடன்ஸ், அவருடைய சென்றேன். எனக்கு எங்க வீட்டை விட அப்பா அம்மாவை விட அவர்தான் முன்னின்று எனக்கு அக்கறையும் செய்து கொடுத்தவர். சொன்னார்கள் அவருக்கு நான் முன்னின்று அனைத்தையும் செய்தேன் என்று. இது ஒன்றும் முன்னின்று செய்வதிலே ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நாம் எதையும் நம்முடைய ஆசான்களுக்காக எப்போதும் எதையும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தாய் சிறந்தது கோயிலும் என்பதை விட ஒரு ஆசிரியர் தான் நமக்கு உலகத்தை காண்பிக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் நம்முடைய வெள்ளரிவெள்ளி கிராமத்தை அவருடைய குடும்பத்தை விட நம்ப நேசித்தார் என்பது அவர் எழுதி வைத்த அவர் வாழ்க்கை குறிப்பில் இருந்து பார்த்தோமானால் அவர் குடும்பத்தை நேசிக்கவில்லை. நம்முடைய வெள்ளரிவெள்ளி கிராமத்தை எந்த வகையிலும் கல்வியிலே உயர்த்த வேண்டும் என்ற இதிலே என்ற நோக்கிலேயே பாடுபட்டு கடைசி வரை இருந்தார். அதற்காக அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதுவும் அல்லாமல் இந்த நாடகமானது நாம் அந்த காலத்திலிருந்தே ஒரு நல்ல கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருப்பது போல டிவி, சினிமா, எந்த விதமான பேப்பர், எந்த விதமான மீடியாவும் கிடையாது. நீங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் தெருக்கூத்து என்பது ஒவ்வொரு பண்டிகையில காலத்தில் நடைபெறும். அந்த தெருக்கூத்து என்பது அன்றைக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கின்ற மக்களின் கலாச்சாரங்கள் ஒன்று சேர்வது அந்த இரவில் தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு இருப்பதை போல் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு ஊற்றார் உறவினர்களை இருந்து வீட்டிலேயே வைத்து அனைத்தையும் தங்க வைத்து படுப்பு வைத்ததுக்கெல்லாம் இடம் கிடையாது. அன்றைய இடத்துக்கு அந்த இடத்தை அந்த இரவை கழிப்பதற்கும் தங்குவதற்கும் வசதி இல்லாத காலத்தில் கூட அவர் ஒரு பொழுதுபோக்காக அந்த தெருக்கூத்தை ஆரம்பித்தார் என்று கூட நினைக்கிறேன். மேலும் நாம் நம்முடைய தமிழ் மொழியிலே இயல் இசை நாடகம் என்று உண்டு. நாம் இங்கே கூறிக்கொள்வது என்றால் அந்த இயல் இசை நாடகம் ஒன்றையுமே தெருக்கூத்து கொடுத்து கொண்டிருந்தது. இப்போது நாம் அதை மறந்துவிட்டு இன்றைக்கு நாம் ஒரு நல்ல நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று நடந்த நாடகங்களுக்கும் இன்று நடக்கின்ற நாடகங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. இந்த இருக்கிற மீடியாக்கள், அது சுருக்கமாக சொல்ல போனால் டிவி, சினிமாவெல்லாம் பார்த்து போனால் நம்முடைய கலாச்சாரம் கெட்டு குட்டிச்சாராகிவிட்டது என்று கூட சொல்லுவேன். நம்முடைய கலாச்சாரம் கெட்ட முற்பாடு நாம் எதையுமே நாம் வைத்துக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய அதுவும் இந்திய கலாச்சாரம், அது தமிழ் பண்பாடு என்பது எல்லாத்திலுமே மிக்க உயர்ந்தது. அப்படிப்பட்ட கலாச்சாரங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் அதை விட்டு ஒழித்து விட்டு ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று உங்கள் சார்பாக என் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சுருக்கமாக சொல்லப்படும் என்றால் எதையுமே நாம் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், ஸ்மால் திங்ஸ் மேட் பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங் என்று சொல்வார்கள். அதாவது சின்ன காரியங்கள் தான் பெரிய காரியங்களுக்கு அடிப்படை என்பதே தான். ஆனால் சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள் எல்லாம் என்று சின்ன காரியங்களாக ஆகாது. அந்த வகையில் பார்க்கும் இளைஞர்கள் இந்த முயற்சி எடுத்து நம்முடைய ஊர் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நாடகம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்னார் அவர்கள் இப்பொழுது இந்த நோட்டை அவர் கையில் கொடுத்து நாடகத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்த அண்ணா திரு பிரியண்ணன் அவர்களுக்கு மறுபடியும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மதுரை வீரசாமி முனி யாண்டி சாமி பெரிய சாமி வெத்தன்ன சாமி ஏழு முனி நாதமுனி வேதமுனியே வானமுனி காணமுனி நாதமுனியே முகம் காட்ட வாங்கடா முகமறிய தாங்கடா சிவசக்தி நவசக்தி யுகசக்தியே திரிசூலி மகமாகி வெட்டாளியே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே.
செல்லியாயே, இந்த ஊர்ல நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் நினைச்சது மட்டும் நினைக்கணும். என்னை எதுக்க எவன் வந்தாலும் அவனை அழிக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்தாயே. தலைவா தலைவா, இந்த விஷயத்துக்கெல்லாம் அவரு பெஸ்டா பாவாரா? இதெல்லாம் அவரு மாதிரி விஷயம் பேசிக்கலாம். தலைவா தலைவா, ஏடா சும்மா கத்திட்டு இருக்கீங்க? ஏடா விஷயம்? அது ஒண்ணு இல்ல தலைவா, உங்க காதலி ராதா இருக்கிறாள, உங்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாளாமா. போடா டேய், இந்த பாண்டியோட பேரை கேட்டா ஒரு பக்கம் வீசுற காத்து கூட திசை மாறி வேற பக்கம் போயிருண்டா. அப்படி இருக்கிற என்ன என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்றாளா? இன்னமே என் பவர் காமிச்சாதான் நான் யாருன்னு அவளுக்கு புரியும். தலைவர் கடிக்க சொல்லி கடிக்கல சொல்லலாம், அவ கடித்துற தலைவர். ஏன்னா புதுசா பொண்ணுங்களை பத்தி இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? எந்த பொண்ணோட அதை காதலிச்சு ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிருக்கிறா? அதனால இந்த பொண்ணுங்க விஷயத்துல பாண்டி கொஞ்சம் வித்தியாசமானவன்டா. தலைவா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சரியானவல்ல. ஏடா சொல்ற? நீ அவன் என்ன காட்டி கொடுத்துருவான்னு சொல்றியா? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நம்ம பசங்களை விட்டு அவனை தூக்கிட்டு வர வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க பாரு. பாத்தியா? வாராதா வா. தலைவா, நீங்க சொன்ன மாதிரி நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது உண்மைதான், உன் வயிற்றுல குழந்தை கொடுத்தது உண்மைதான். இப்படியே விட்டன்னு வச்சுக்குவேன், நீ என்ன காட்டி கொடுத்துருவ. ஏ ராதா, இன்னும் உன்ன மாதிரி நிறைய வேடம் இந்த பறவைக்கு நிறைய பேர் வருவாங்க, அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். ரவி, சும்மா சொல்லக்கூடாதியா. காலையில போட்ட சட்டையும் பேட்டையும் கழட்டாம தெரியுற ஆம்பளைங்களுக்கு மத்தியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம வேலை செய்யறனா அது நீ மட்டும்தாயா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாத சுத்தாதன்ட்டு? கேட்கவே மாட்டேன்ற.
ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எனக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு என்ன துரத்திட்டே இருக்க? நீ நல்லா படிச்சவ, நானும் படிக்காதவன். நீ நல்லா படிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா தானே உனக்கு நல்லது. நீ அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஆமாமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி என்னை விரட்டி விடு. என் மனுஷன் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என் மனுஷன் நீ புரிஞ்சுக்குவேன் பாரு. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதான் கொண்டு மனம் விரும்பி விடாதே, விரும்பி விடாதே. அத்தான்னு சொல்லி இருப்பார் ஆசையை காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பா ஆளையும் மாத்தி. ஆம்பளை எல்லாம் அகிம்சா பாத்தி, பொம்பளை எல்லாம் தீவிர பாத்தி. பெண்ணெல்லாம் பூமியின்னு எழுதி வச்சாங்க, அவ பூமி போல பூகம்பத்தால் அழிப்பதனாலா. பெண்ணெல்லாம் சாமின்னு சொல்லி வச்சாங்க, அவ சாமி போல கல்லாக இருப்பதனாலா. பெண்ணெல்லாம் நதிகள்னு புகழ்ந்து வச்சாங்க, ஆணெல்லாம் அதில் விழுந்து மூழ்குவதாலா. நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே. நாளே பைத்தியமா போனவன் உண்டு, இங்க ஆண்களால பைத்தியமானவள் உண்டா? பெண்ணாலே காவி கட்டி நடந்தவள் உண்டு, இங்கே ஆண்களால காவி கட்டி நடந்தவள் உண்டா? பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாடா? நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே. பெண்ணெல்லாம் பரீட்சையிலே முதலிடம் தாங்க, நம்ம பசங்களத்தான் எங்கே அவங்க படிக்க விட்டாங்க. பெண்ணெல்லாம் தங்க மெடல் ஜெயிச்சு வந்தாங்க, நம்ம பையன் முகத்தில் தாடியத்தான் முளைக்க வச்சாங்க. பெண்ணெல்லாம் உலக அழகி ஆகி வந்தாங்க, ஆணெல்லாம் காதலிச்சே தலை நரைச்சாங்க. நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே. ஏய், போ. ரவி, அந்த சொல்றத நம்பிட்டு இருக்காதீங்க. அவன் ஒரு பொண்டாட்டி பைத்தியம். அவனை போய் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன ரவி, அவ சொல்றத நம்புறேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க ரவி, காசு பணம் இதெல்லாம் பெருசா பேசாதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லபடியா உழைக்கிறவரு. உங்க உழைப்பு கண்டிப்பா எனக்கு காப்பாத்தும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ராணி, நீ உன் பேருக்கு தகுந்த மாதிரி ராணி போல வாழ வேண்டியவன். ஆனா என்ன கட்டிக்கிட்டேன்னா நீ ஒரு வேலைக்காரி கிடைக்கிற சுகம் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை கூட எனக்கு ராணி வாழ்க்கை தான். ராணி, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நீ அங்க வந்து என் கூட வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். இங்க பாருங்க ரவி, தயவு செஞ்சு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் இப்பவே போயிடுறேன். அதுக்காக உங்களை குறை சொல்லிட்டு என்ன பிடிக்காத மாதிரி பேசாதீங்க. பொண்ணுங்க எப்படா வந்து பேசுவாங்க, பொண்ணுங்க எப்படா வந்து பல்லளிப்பாங்க, நாம நின்று மணிக்கணக்கா பேசலான்னு எவ்வளவு ஆம்பளைங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் வெட்கத்தை விட்டு உங்களை விரும்புறேன்னு வந்து சொல்றேன். அப்ப கூட என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க மனசு மாற மாட்டேங்குது. உங்களோட இந்த நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு.
இங்க பாருங்க, இப்ப நான் கேக்குறேன், என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்ல முடியுமா முடியாதா சொல்லுங்க. சத்தியமாக முடியாது. ஏன் முடியாது? நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. அப்போ நான் செத்தா கூட நீங்க என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? சரி, உங்க மனசு எனக்கு புரிஞ்சு போயிருச்சு. நான் சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? பரவாயில்ல, உங்க எண்ணத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் செத்தாதான் என் மனசை புரிஞ்சுக்குவீங்க. நான் போறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துறாரு.